சம்பவத்தில் கிதியோன் எக்காலம் ஊதுனோன்னு 32,000 பேர் வந்துட்டாங்க. 32,000 people. பா, ஆண்டவர் சொன்னார், இவனை கூப்பிடலை, வந்துட்டான், கேட்டு வந்தான், ஆனால் இவனெல்லாம் கூப்பிடலை. ஒன்னே ஒன்று சொல்லு, என்ன சொல்லு? பயப்படுறவெல்லாம் போயிரு. எத்தனை பேர் போயிட்டான்? 22,000 பேர். 22,000 போயிட்டான். என்ன பயம்? பக்கத்தில் ஒருங்க கேளுங்க, உங்கள் கையை பிடிச்சி கேளுங்க, சும்மா கேளுங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம், இதை அப்படியாவது கையை கொடுங்க ஐயா நிறையா. என்ன பயம்? இருக்கிறது போயிருமோ? இப்போமே 15 தான் இருக்குது, இதுவும் 5 போயிட்டுனா என்னது? உங்கள் ஊழியக்காரருக்கு பயம் தான். வர்ற காணிக்க போயிருமோ, மதிப்பு போயிருமோ, மரியாதை போயிருமோ, அது போயிருமோ, இது போயிருமோ, அந்த பயமே பாதி வேற. So many fears. மறந்துடுவானோ, இழந்துருவோமோ, ஃபியூச்சர் என்ன ஆகும், புள்ள என்ன ஆகும்? இந்த வருஷத்தில் 2,25,000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஐயா. 2,25,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என் பிள்ளைங்க, நான் இப்போ தான் நேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு 4 பேர பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு. தாத்தா மூஞ்சி மறந்துடுமோன்னு பயமாக இருக்குது. இப்போ நான் தான் உங்கள் தாத்தான்னு சொல்ல வேண்டியது வந்துடுமோன்னுட்டு. ஐ டோன்ட் ஸ்டே. இந்தியாவில் சுற்றுறேன், நாட்டில் சுற்றுறேன், அங்கே சுற்றுறேன், இங்கே சுற்றுறேன். ஒரே ஒரு காரியம், தமிழ் மக்களை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செய்து தர மாட்டாரா? நீங்கள் கேட்கலாம், உனக்கு பயம் இல்லையா? I don't have fear. No. ஒன்னே ஒன்றுக்கு மட்டும்தான் பயப்படுறான், அவருக்கு. அடுத்தால பாவத்துக்கு. இந்த 2 தவிர வேறு ஒருக்கும் பயப்பம் இல்லை. அதனால தான் கொஞ்சம் கடாபடான்னு பேசுகிறேன். இவர் வந்தால் திட்டுவார்னு சொல்கிறாங்களாம். இவர் நம்மளை கூட்டி வச்சு திட்டுவார். திட்டலையா, திட்டுறதே இல்லையா. இதுதான்யா வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழிய வாழ்க்கை இதுதான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் தப்பாக சொன்னேன்னா என்னை கல்லறியலான்னு தைரியமாக சொல்கிறேன். என்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் ஏராளம். பட் அது நம்மளை ஒன்றும் பாதிக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. பயந்தவங்கெல்லாம் ஓடுங்கன்னா 22,000 பேர் அவுட்டு. மத்தாயிரம் இருக்கான். ஆண்டவர் சொன்னார், இது கூட ஜாஸ்தி தான். சீரியஸ்னஸ் இல்லாதெல்லாம் போயிடலாம். உங்களுக்கு தெரியுமா, 300 பேர் கையில் அம்பையும் வச்சுக்கிட்டு தான் தண்ணி குடித்தான். கண்ணு பூரா எதிரியின் மேலே. தண்ணியை நாயமாக நக்கி குடிக்கலாம். ஏன்னா எப்பமாவது எந்திரிச்சிருவான். நான் மற்ற 9,700 பேரும் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு தண்ணியை கண்டவுடனே எல்லாம் அள்ளி போட்டு கழுவி முகத்தெல்லாம் கழுவி அவர் அப்படியே ஆசீர்வாதம் வருது, ஓடுது, அதிலே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னான், போயிரு. அதான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய பிக்சர். 300 people didn't leave the weapons. நெகேமியாவில் சொல்லியிருக்கோம், நாங்கள் எங்கள் ஆயுதங்களை களைந்து போடாதிருந்தோம். படுக்கைக்கு போனால் கூட ஆயுதங்களை களைந்து போடாதிருந்தோம். ஏன்னா எதிரி நிற்கிறான். எதிரி எப்போ ஒழுங்கலான்னு நிற்கிறான், மீதியானியர் எப்போ கொண்டு போகலான்னு நிற்கிறான். அதனால ஆயுதங்களை களைந்து போடாத கையில் வச்சுக்கிட்டே ஒரு கண் அங்கே நாக்க வச்சு தண்ணிய அள்ளு, நாக்க வச்சு மற்றவன் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு மேலே அள்ளி. பயங்கரமாக வேர்க்கு பிரதர், ஹாட்டாக இருக்குது பிரதர், தலையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்க பிரதர்ன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், போயிட்டு வா. தேர் நாட் சீரியஸ் அபவுட் த வார். யுத்தத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸும் இல்லை, ஒரு சிந்தை இல்லை. அதனால் ஆண்டவர் சொன்னார், டூ மச். I am not interested in them. I am interested in the people, those who are serious about the war. யுத்தத்தை பார்த்து சீரியஸாக நினைக்கிற, தங்களை சம்பூர்ணமாக அர்ப்பணித்துட்டு ஒரு சின்ன கூட்டத்தை வச்சா நான் ஜனத்தை விடுதலை ஆக்கிடுவேன். அதுதான் அந்த அலையன்ஸினுடைய ஒரு பெரிய நோக்கம். லைக் மைண்டட் கிங்டம் பில்டர்ஸ் டுகெதர். இந்த சத்தத்தை கேட்டு வந்த உங்களுக்காக நன்றி. We are in a very important time.
நம்ம ஒரு முக்கியமான இன்றைய காலையில் இன்டர்நெட்டில் ஆபிரகாம் பிரதர் போய் பார்த்தாரு பாரிஸை பற்றி இந்த ஃப்ரான்ஸை பற்றி. ஃப்ரான்ஸில் 55% ஆண்களோடு கூட சரீர தொடர்புள்ளவர்கள். நான் சொல்லலையா, இன்டர்நெட் சொல்லுது. இங்கே நீங்கள் இருக்கிற இந்த பூமியில் 55% ஆண்களோடு கூட கள்ள தொடர்புள்ளவர்கள். 47% பெண்கள் கணவனையும் வைத்துக்கொண்டு இன்னொருவனையும் வைத்திருக்கிறார்களாம். இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொல்லவில்லை, இன்டர்நெட் சொல்லுது. எப்படிப்பட்ட ஐரோப்பாவில் இருக்கீங்க? என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ. என் தேவூரை தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன். என் தேவூரை தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே.